வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இந்த சண்டே அன்னைக்கு வீட்டில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் அது கூட நல்லா சாஃப்டான எக் ஆம்லேட்டும் தான் செஞ்சோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இப்போ காமிக்கிற அந்த கப் அளவில் 3 கப் அளவு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் ரைஸை குக் பண்ணுங்கள். இப்போ இந்த ரைஸை குக் பண்ணுறதுக்கு வடித்து தான் எடுக்கணும். அதனால் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கூடவே ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 80% நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நல்லா வரும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேல் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அது கூடவே பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் பீன்ஸை வதக்கிட்டு அது கூடவே கேரட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் நீளமாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி நறுக்கணுமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. கேரட் போட்டு ஒரு செகண்ட் வதக்கி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்குறப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 3/4 கப் அளவு ஃப்ரோசன் பட்டாணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரு முழு கப் அளவு கேபேஜ் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இது எல்லாமே நல்லா வதக்கட்டும். நான் வதங்குற போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. என்கிட்ட க்ரீன் கலர் கேப்சிகம் இருந்தது, ஸோ அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இன்னும் வேறு கலர்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பெப்பர் காரம் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரைஸை சேர்த்ததுக்கு அப்புறமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போது ரைஸ் உடையாமல் இருக்கும். இல்லை உங்களால் நல்லா கைகளால் நல்லா டாஸ் பண்ணி எடுக்க முடியும் கடாயை தூக்கி அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி கரண்டியாலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூடவே மேலே கொஞ்சமாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அதை மேலே கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமேல் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது கூட முட்டை ஆம்லேட் நல்லா சாஃப்டாக செஞ்சு சர்வ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நான் 2 முட்டையை எடுத்துகிட்டு அதை உடைச்சிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகா நறுக்கி போட்டிருக்கேன். கேப்சிகம், ஒரு சின்ன கேப்சிகம் அதை நறுக்கிட்டு அதையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்குன்னா வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் இந்த முட்டையை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகு காரம் தான் நான் சேர்க்குறேன். உங்களோட தேவைக்கேற்ப மிளகுத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை மிக்சரை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த தவாவில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ஆனால் இந்த டைமில் அடுப்பை நல்லா சிம்லே வச்சு பண்ணுங்கள். என்கிட்ட இந்த மாதிரி செரி டொமேட்டோஸ் இருந்தது.
இருந்துச்சுன்னா நான் செரி டொமேட்டோஸ் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக வச்சு நான் வந்து குக் பண்ணேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கீழ்ப்பக்கமாக கட் பண்ண பக்கம் வந்து முட்டையில் படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா டொமேட்டோஸும் அதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா கொஞ்சமாக சீஸை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ சீஸ் எல்லாம் கொஞ்சம் தூவி விட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் வந்து முட்டை தீயாமல் நல்லா வரும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து தக்காளி வந்து குக் பண்ணலை, அப்படியே ராவாக தான் போட்டிருக்கோம். அதனால் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கரண்டியால் அடியில் எடுத்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஈஸியாக கடாயை விட்டு வெளியே வரும். ஸோ அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட வந்து சில்லி ஆயில் இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக அதில் வந்து மேலே அப்படியே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். வந்து சும்மா அப்படியே மலைச்சாரல் மாதிரி அங்கங்கே போட்டு விட்டுருங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஏற்கனவே குட்டி குட்டியாக நறுக்கின அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் மேலே வந்து போட்டு விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப சாஃப்டான முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஃப்ரைட் ரைஸும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இனிமேல் சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த முட்டையை பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஸோ இந்த முட்டை ஆம்லேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் காம்பினேஷனோட. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் கிரானி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.